இல்லை மக்களே, இதான் நம்மளோட ஜிடிஜி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் தான். இப்போ வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணேன், ஆனால் அதில் வந்து ஒரு வேலை வந்துச்சு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதனால சவுண்டு வராது சொல்லிட்டு இப்போ தான் வந்து நான் இப்போ புதுசாக பண்ணுறேன். செடி போட்டேன், வளர்க்கவே இல்லை. சரி வாங்க இப்போது வந்து நம்மளை பார்ப்போம். நம்ம ஸ்டீவ். நான் வந்து ஒரிஜினல் மைண்ட் கிராஃப்டில் விளாட்ல. நான் வந்து பிளாக்கி கிராஃப்ட்னு ஒரு கேமு அதில் விளாட்றேன். ஏன்னா ஒரிஜினல் மைண்ட் கிராஃப்டில் எனக்கு கொடுக்குற காசு இல்லை. நான் முன்னே வீடியோ சொன்னேன் இல்லை, நான் 12 வயசு தானே, அதனால தான். சரி இப்போ வாங்க பார்ப்போம் ட்ரெஸ்ஸு செய்யறது இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். பட்டன் தான் கிடைக்குது, அந்த கிராஃப்டிங் டேபிள் எங்கேன்னு தெரில. முன்னாடிலாம் வந்து ஒரிஜினல் மைண்ட் கிராஃப்டில் முன்னாடி வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி இதில் முன்னாடி வைக்கலன்னு நினைக்கிறேன். சரி தேடுவோம் ஓடுவோம். தேடு சீக்கிரம் தேடு. இங்கே எதுக்கும் நினைக்கிறேன். இதோ இருக்குது பாருங்க. நான் 10 செய்யலாமா? ஆனால் எனக்கு ஒன்னே தான் வேணும் சொல்லிட்டு ஒன்னே செஞ்சுட்டேன். சரி இப்போ வாங்க, எனக்கு 36 கிடச்சிக்குது. இப்போ வெளில வருவோம். இப்போ நான் பெட்டு செய்யலான்னுக்கிறேன். அதுக்கு எனக்கு 3 ஷீப் வேணும். ஏன்னா ஸ்டிக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஸ்டிக்கு உடனே கிடச்சிச்சு. இது டேமேஜ் கொடுக்கும், ஆனாலும் என்னது அந்த உடையாதுல்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கெலாம் அந்த மாதிரி தானே. அப்போது ரொம்ப ஈஸி, ஜாலியாக ஆச்சுன்னு போயினே இருக்கலாம். சரி இப்போ எனக்கு 3 ஆடு வேணும். ஆட்டு தலையை வெட்டுற மாதிரி இன்றைக்கி ஆடு வெட்டிடுவோம். அங்கே உங்களுக்கு தெரியுதா? ஆடு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஆடு தெரியுதா? அங்கே பாருங்க ஆடு. அதுக்கிட்டே தான் இப்போ நான் போயின்னு இருக்கிறேன். ஆடு ஓடக்கூடாது. பிளாக்கி கிராஃப்ட்னு ஒரு கேம், அதில் விளையாடுறேன். அதனால தான் இப்படி இருக்குது கிராஃபிக்ஸ்லாம். ஒரிஜினல் மைண்ட் கிராஃப்ட்லாம் சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிக்கும். நான் விடிஜி லவ்லி பாஸு, அதுக்கப்புறம் வந்து ஜென்னி கேமிங்கு, ஜில்ஜோனு, இந்த 4 சேனலில் மட்டும்தான் நான் மைண்ட் கிராஃப்ட்டு மற்ற எல்லா கேமே பார்ப்பேன். விடிஜி லவ்லி பாஸு ஜென்னி கேமிங் தான் எனக்கு மோஸ்ட்டு. ஏன்னா ஜில்ஜோன் நான் அவ்வளோவா பார்க்கறது இல்லை. ஒரு ஆடு அடிச்சிட்டேன், இப்போ 2வது ஆடு. எனக்கு எஃப்பிஎஸ் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ தான் என்னால் ஒழுங்காக டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே இன்னொரு வீடியோவும் போட்டுருவேன். அது என்னென்னா ரோப்ளாக்ஸில் வந்து பாப்பி பிளே டைம் சாப்டர் 2 அந்த வீடியோவை நான் போட்டுருவேன் இப்போது. சரி இப்போ வாங்க, இந்த ஸ்டிக்கு நம்மளுக்கு ஸ்வாடு அதெல்லாம் வேணும்ல, அதனால் நம்ம செஞ்சுப்போம். இப்போ அதுலேயே 32 மிச்சம் ஆயிடுச்சுடா. சாரி நான் செய்யலை, நான் பார்க்கவே இல்லை. 9. சரி ஓகே, நம்ம ஒரு ஸ்வாடு செஞ்சாச்சு, ஒரு வுட்டன் ஆக்ஸ் செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் பிக்காக்ஸு செஞ்சாச்சு. நான் என்ன பண்ணலன்னா, ஃபஸ்ட்டு லெதர் வாட்ச் வாங்கணும். ஃபஸ்ட்டு நான் அது குதிரை வர தேடணும். ஸ்டிக்கு நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமாக ஸ்டிக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏதாச்சும் நம்மளோட என்னது அந்த வுட்டன் ஸ்வாடு, ஆக்ஸு, பிக்காக்ஸு ஏதாச்சும் உடஞ்சிச்சுன்னா ஸ்டிக்கு தான் நம்மளுக்கு முக்கியம். சரி இப்போ வாங்க, கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்கக்கூடாது, அவன் நெசதுப்பான். சீக்கிரம் வாங்க நம்ம ஓடுவோம். இப்போ வந்து நான் அங்கே ஒரு ஆடு இருக்குது, அதை வெட்டிட்டு அவள் தான் நம்ம பெட்டு செஞ்சிடலாம். ஓடு சீக்கிரம் போயேண்டா. இந்த மற்ற கேம் மைண்ட் கிராஃப்டோட மற்ற கேமில் இருக்கிற சேரட்டெல்லாம் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் ஓடுனுக்குறானுங்க. அதுதான் நம்மளுக்கு 3 உள்ளு 5 மீட்டு கிடச்சிருக்குது. சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு பெட்டு ரெடி பண்ணுறோம். ஏதாச்சும் கேவ் இல்லையா? நான் கேவுன்னு நினச்சிக்கின்னு உள்ளே போகலான்னு பார்த்தா தண்ணி இருக்குது. சரி இது கேவுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கேவுங்க. ஐயோ வெளில போக முடியலையே, எப்படி வெளில போகிறது? நம்மகிட்ட இது ஒர்க் பிளாங்க்ஸ் இல்லை. போடா நான் குதி. ஓகே, இப்போ வந்து நானும் எப்படியோ கஷ்டப்பட்டு வெளில வந்துட்டேன், வந்துட்டேன். சரி கேவுக்குள்ளே போகலாம் தான் என்ன. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன அந்த ஆர்மர்லாம் போட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்.
இங்கே கோபிள் ஸ்டோன் தானே இது? ஆமாங்க, கோபிள் ஸ்டோனுங்க. நான் முன்னாடி என்ன நினச்சேன்னா இது ஸ்டோனு, அது ஸ்டோன் நினச்சின்னு நான் அதை வெட்டக்கிற போகிறேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது கோபிள் ஸ்டோன்னு. சரி பரவாயில்ல, ஏதாச்சும் எடுத்துப்போம், ஏதாச்சும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 3 கட்சிருக்குது. ஏதாச்சும் செய்ய முடியுமா இதை வச்சு? இல்லை செய்ய முடியாது. அயர்ன் ஹெல்மெட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்பவுமே கிரியேட்டிவ் தான் விளையாடுவேன். இந்த தடவை நான் வீடியோக்காக சர்வை விளையாடுறேன்னா, அதனால் நான் வந்து இதுக்கு போயிட்டேன். ஓகே, என்கிட்ட டர்ட்டு 3 கோபல் ஸ்டோன் நினைக்கிறேன். ஆமாம், 3 கோபல் ஸ்டோன் கிடச்சிது. எனக்கு கிளிச் ஆகுதுங்க, ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இப்போ ஒர்க் ஆகுது. நம்ம எல்லாத்தையும் வெளில போட்டுருவோம். தேவையில்லாத பொருட்கள்லாம் வெளில போட்டுருவோம். இது போடு அங்கே இங்கே போடு. சரி வாங்க ஆனால் இங்கே நம்ம மலை மேலே ஏறி இந்த வீடு கட்டலாமா? ஏன்னா வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும்ல மலை மேலேனா. க்ரீப்பரு இந்த மாதிரி வரமாட்டாங்க. நான் இங்கே வந்து இது நார்மல் மோடு போகாமல் இந்த ஈஸி மோட் தான் போட்டு விளாண்டுக்கிறேன். இப்போ நான் ஹார்ட் மோடு போட்டால் என்னாலே முடியாது. சரி வாங்க, இந்த இடத்துல நம்ம வீடியோ கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மரத்தை விட்டு நம்ம மரத்தை வெட்டிடலாம். இங்கே ஓகே, இங்கே கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு நம்ம வந்து ஒயிட் பெட் நம்ம இங்கே ரெடி பண்ணுவோம். நைட் ஆகிடுச்சு, அதனால தான். சரி ஓகே சீக்கிரம். ஓகே, மரத்தை வெட்டாச்சு. ஒயிட் பெட் போடு. ஐயோ இல்லையே, டூ ஃபாராகவே. ஏன் நான் கிட்டேருந்து தானே போட்டேன். இல்லை, நான் பெட்டு பண்ணிட்டு தான் போடணும் போல. இந்த கேம்லாம் வேஸ்ட்டு கேமுன்னு நான் வீடியோக்காக விளாண்டுக்கிறேன் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு. ஓகே, ஏங்க அங்கே ஒரு மலை தெரிஞ்சு பாருங்க. அப்போ நம்ம இங்கே வீடு கட்டாமல் அங்கே போய் வீடு கட்டிடலாங்க. ஓடுற கைப்புள்ள ஓடு. ஐ அங்கே கோல் பாருங்க. கோல் காய்ச்சிச்சு. நம்ம ஃபரன்ஸ் ரெடி பண்ணிட்டு நம்ம கோல் வச்சு எதாவது செய்வோம். மீட் இருக்குல்ல, அதை சுடு பண்ணி சாப்பிட்ருவோம். உள்ளே போக முடியல. கிரேவலுங்க பார்த்தீங்களா? கிரேவல் வேணுமா இல்லையான்னு தெரில. அது கிரேவல் இல்லை, ஃப்ளிண்ட்டு. இங்கே ஃப்ளிண்ட்டுங்க நம்மளுக்கு. நம்ம ஃப்ளிண்ட்டு வாங்கிட்டோங்க. அப்போ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செய்யறதுனால ஊன்ட்டங்க. எப்படி போகிறதுன்னு தெரில. இங்கே ஒரு வழி போட்டு போயினே இருப்போம். நம்ம போயினே இருப்போம். ஓகே, ஓடு. மேலே போ. ஐயோ, இங்கே பக்கமா வுட் பிளாங்க்ஸ் போட்டு மேலே போவோம். ஏங்க நம்ம இங்கே வீடு கட்டிடலாங்க. தெரியுதா உங்களுக்கு? அழகாக இருக்குதுங்க. இந்த மரத்தை வெட்டி போட்டு இந்த அந்த டர்ட் பிளாக்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீடு கட்டிடலாங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வெட்டணும். வெட்டு சீக்கிரம் வெட்டு. இப்போ மரத்தை வெட்டிட்டேன். ஏன்னா அது ரொம்ப 1 நிமிஷம் போகுது, அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த டர்ட் பிளாக்லாம் வெட்டிடுவோம். நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஆகும். நம்ம வீடு கட்டுவோம்ல, இந்த டர்ட் பிளாக்கையும் சேர்த்து வீடு கட்டுருவோம். எங்கடா டர்ட் பிளாக்கு? கீழே ஒரு இடம் இருக்குது. நம்ம வெட்டணும். நம்ம வந்து இந்த கோல் எடுக்கிறதுக்காக வெட்டோம்ல, அதனால நினைக்கிறேன். நம்மக்கிட்ட என்ன பிளாக் இருக்குது? கோல் இருக்குது, ஃப்ளிண்ட் இருக்குது, கோபல் ஸ்டோனு, அப்புறம் என்ன அந்த ஸ்ப்ரூ ஒர்க் பிளாங்க்ஸு, ஸ்ப்ரூ ஒர்க் பிளாகு, 2 மரம் மாதிரி இடமும் இருக்குது. அது இந்த டர்ட் யூஸ் பண்ணிப்போம். இந்த டர்ட்டை அப்படியே வெட்டின்னு நம்ம அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். 2 டர்ட்டுங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே இங்கே ஒரு டர்ட் வெட்டினேன். வெட்டு சீக்கிரம். இங்கே ஒரு டர்ட் போட்டுக்கிட்டேன். அவள் தான் நம்ம இங்கே வீடு கட்டலாங்க. இங்கே டர்ட் போட்டுனே வா. அப்படி இங்கே ஃபுல்லாக நம்ம வீடு கட்டுருவோங்க. வீடு கட்டுறது ரொம்ப லேட்டாகும்னு நினைக்கிறேன். அதனால் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன்.
எங்கே இப்போ நான் பாதி வீட்டுக்கு இது கட்டிட்டேன். இப்போ நான் எதுக்கு உடைக்கிறேன்னா டோருக்காக உடைக்கிறேன். அது தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்க்ரூ கிளாக் வச்சு 3 டோர் பார்க்கலாமா, ஒரு டோர் ரெடி பண்ண சொல்லிட்டு ஒரு டோர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் 3 டோர் யூஸ் பண்ணோம், இல்லை அது வேஸ்ட்டாக போயிடும். அதனாலே யூஸ் பண்ணுறேன். என்ன வர மாட்டேங்குது. ஓ நம்ம அது காலி ஆயிடுச்சு போலுது. இதை யூஸ் பண்ணுவோம். ஐயோ ஊன்ட்டேங்க. அப்படியே குதிச்சு போடுவோம். போடு 1 அது 2. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து இப்படி ஒன்று போட்டு 3. ஓகே 1 2 3 இப்போ 4. ஏங்க இல்லைங்க நம்மகிட்ட இப்போ வாங்க போய் எடுப்போம். இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே 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 இப்போ நானும் எடுத்துட்டேங்க. இப்போ வந்து இதுதான் அந்த ஸ்ப்ளூ ஓக் பிளாங்க்ஸ் தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு அந்த நார்மலாக அந்த வுட் பிளாங்க்ஸ் எனக்கு கிடைக்கல. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போய் கட்டுவோம். ஓகே ஓகே ஓடு 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 ஓடு. எந்த பக்கம் போனோம்? இந்த பக்கம் வழி இருக்குது. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல பாதி வீடியோ கட்டிட்டேங்க. ஃபுல் வீடியோ நான் எனக்கு கட்டலைங்க. நான் இந்த பார்ட்டை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். வீடு கட்டுறதுக்கப்புறம் காமிக்கிறேன். இல்லை நான் உங்களுக்கு வந்து அந்த மொத்த வீடு கட்டுறதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கே சாரிங்க வீடியோ டைம் வந்து குறையுது சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபுல் வீடியோ கட்டாமல் போட்டேன். சாரிங்க. சரி இப்போது நைட்டு ஆயிடுச்சு. சீக்கிரம் ஓடுறா பெட்டு எடு. ஃபஸ்ட்டு ஸ்பீடு இப்போ என்னங்க ஸ்பீடு முதல்ல கட்டிடுங்க. சரி வாங்க நம்ம தான் கட்டுறோம். நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. இப்போ வந்து ஒயிட் பெட் எடுத்து இந்த பக்கம் போட்டு என்னடா போட முடியல. இந்த பக்கமா? சரி போட்டு நம்ம பத்துருவோம்.
குட் மார்னிங்க. சரி இப்போ வாங்க நம்ம வீடு கட்டத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிஸ்ஸு க்ரீப்பர்லாம் வரவே இல்லை. க்ரீப்பர் வந்தால் நான் அவள் தான் வீடே உடஞ்சிரும். இப்போ நான் வந்து 3 வீடு கட்டி காமிக்கிறேன். இங்கே கடைசி பிளாக்னு என்னென்ன 3 பிளாக்காக காணும். 3 பிளாக் இதோ இருக்குதுங்க. வெயிட்டு ஓட எல்லாமே நம்மளுக்கு தான், எவனும் வரக்கூடாது. சீக்கிரம் 3 பிளாக் கிடச்சிச்சுனாங்க. இங்கே எனக்கே தெரிலண்ணே நான் எப்படி ஏற்றேன்னு. ஏன்னா நான் கரெக்டாக 3 பிளாக் மேலே இருந்துச்சு. நானும் கரெக்டாக 3 பிளாக் எடுத்துட்டேன். கேல்குலேஷன்ஸ் பார்த்தீங்களே, நான் தான் சொன்னேன்ல எனக்கு மூளை இருக்குதுங்க. பிரெயின் அவ்வளோ மூளை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். சரி வாங்க, டேர்ட்டு 4 எடுத்துட்டேன். உள்ளே போயிட்டு எங்கன்னா அந்த கேப்பு அது ஓகுது. சீக்கிரம் வாங்க, இது ஓகுது. அது சாரி, இதை ஸ்டிக் எடுத்துட்டேன். குடி 1 2 இல்லை 3 தேவையில்ல. 3 எங்கே 3 எங்கே இருந்த 3 1 2 3. நம்ம வீடு முடிச்சிட்டோங்க. இந்த கார்னெல்லாம் எடுத்துருவோம் டிசைனுக்காக. சீக்கிரம் எங்கே ஊந்துருச்சுங்க அது. சரி இதாச்சும் நம்ம எடுப்போம். இங்கே இதுவும் வந்துச்சு. இல்லைங்க கடைசி இருக்குங்க. எங்கே குதிக்க போகிறோம். 3 2 1. சரி இங்கே இல்லை, இங்கே வச்சிடலாம். இங்கே தான் நான் கொஞ்சமான டேமேஜ் இருக்குது. நான் உள்ளே கட்டுறதால இடமே கிடைக்கலங்க. சரி இப்போ வந்து இந்த பிளாக் எல்லாம் போட்டுடலாம். நீங்கள் மேலே போயிட்டு மற்ற பிளாக்கையும் எடுத்துகிட்டு வரலாம். சீக்கிரம் ஒரு அடி. என்ன சோம்பேறியாட்டம். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சோம்பேறிங்க. நான் மட்டும்தான் இங்கே வந்து என்னது அறிவாளி, சாரி ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவ்ங்க நான். ஃபஸ்ட்டு இந்த டேர்ட்டில் எடுத்துகிட்டு போய் என்னது கீழே போட்டு வந்துடுவோம். ஓடு கிளச்சா தெரிஞ்சா அவங்களுக்கு கிளிச் ஆகுதுங்க. இங்கேயே போட்டுருவோம். அதே இடத்துல அங்கேயே போட்டுருவோம். சரி வாங்குங்க, நம்ம இப்போ போயிட்டு என்னது இப்போ போயிட்டு நம்ம டோரை வந்து உள்ளே போட்டோம்ல, நம்ம வெளில போட்டுறோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு இடமே இல்லாத மாதிரி இருக்குது இங்கே. டோரை வெளில போடு. இப்போ தாங்க என்னங்க வர முடியல. குதிக்கணுமா? சரி இந்த டோரை எடு, இந்த விட்டு இந்த டோரை எடு. வந்துச்சு நம்ம கையில். இதையும் கார்னரில் போடு. ஓகே, நாங்கள் போக முடியுதான். போயிட்டான். ஏன்னா டோர் உள்ளே போட்டோம், அதை திறக்கிறதுல நம்ம 3 தடவையும் திறந்து வச்சுருப்போம். அதனால் நம்மளுக்கு கேப்பே கிடைக்கும் போது தெரிதா. வாங்க போட்டுருவோம். உள்ளே மிஸ் ஆகிட்டேங்க. உள்ளே போ. ஓகே
3 டைரியும் க்ளோஸ் பண்ணு, 3 டைரியும் மூடு. இப்போ வந்து நம்ம ஃபரன்ஸ் சாரி நைட் ஆயிடுச்சா? நைட், ஆமாங்க நைட் ஆயிடுச்சுங்க. சரி இல்லை நைட்டாக தான் பார்க்கவே இல்லை. நான் வந்து என்ன நினச்சேன்னா பெட்டு போடலான்னு நினச்சேன். அந்த பக்கம் பெட்டு, இந்த பக்கம் ஃபரன்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ஃபரன்ஸ் தேர்ந்துக்கிறேன் நான். டார்ச் நம்ம கிட்ட கோல் ஸ்டிக்கு இருக்குல்ல, அதனால டார்ச் செய்யலாம். இல்லை எனக்கு செய்ய வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம் எனக்கு வேணாம், அது செய்ய விரும்பல. நம்ம ஏதாச்சும் மைனிங் போகும்போது செய்யலாம். சரி இப்போ வந்து என்ன வேணும்? ஃபரன்ஸ். ஆமாம் ஃபரன்ஸ் எங்கடா ஃபரன்ஸு? ட்ராப்டு செஸ்ட்டுக்கு நம்மளுக்கு அது இல்லையே. ஓகே எங்கள் ஃபரன்ஸ் எங்கடா இது? ஃபரன்ஸை காணும். இது என்னது புதுசாகுது? ஃபரன்ஸை காணுங்க. எங்கே திருட உங்களுக்கு? ஃபரன்ஸை காணுங்க. இது வந்து முன்னாடி இருந்தது. சரி இருங்க பார்ப்போம். தோ இருக்குதுங்க ஃபரன்ஸு. இது எத்தனை கோபிள் ஸ்டோனு? 8 கோபிள் ஸ்டோன் வேணுமானுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம போவோம், போயிட்டு மைனிங் பண்ணிட்டு வருவோம். ஓடு. நாயை பார்த்தீங்களா? அது கண்ணை பார்த்தீங்களா? ரொம்ப கோவத்தோட இருக்குது. இப்போ நார்மல் ஆயிடுச்சு. நம்மகிட்ட போன் இருந்தால் கொடுக்கலாம். போன் இருந்தால் அதுக்கிட்ட அதை டேம் பண்ணிடலாம். அங்கே ஒரு கேவ் இருக்குதுங்க, வாங்க அங்கே போயிட்டு மைன் பண்ணலாம். இது கோபிள் ஸ்டோன் தான் நினைக்கிறேன். ஆமாம் இது கோபிள் ஸ்டோன். நாங்கள் ரொம்ப லேட் ஆகுது, டைம் ஆகுது. நம்ம வந்து இது ஆக்ஸு பூச்சி போடுவோம். இல்லைங்க லேட் ஆகுதுங்க. ஸ்வாடு இல்லைங்க லேட் ஆகுதுங்க. பிக்காக்ஸு இது ரொம்ப வேகமாக ஆகுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 எடுத்துட்டோங்க. சரி வாங்க போகலாம். என்னங்க 2 பிளாக் இருக்குது அங்கே. சரி இங்கே இருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, கிரெனைட் எடுத்துப்போம். கிரெனைட் எதுக்காச்சும் யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியாது, அதனால் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை மட்டும் விட்றாதீங்க, அதையும் போடுங்க. நான் ஏதாச்சும் வீடியோ போட்டால் வரும். ஓகே இப்போ வந்து ஃபரன்ஸ் செய்வோம் நம்ம. 8 ஃபரன்ஸ். ஐயோ தப்பா கோல். ஓகே 8 ஃபரன்ஸ், ஒரு ஃபரன்ஸ் எடுத்தாச்சு. வாங்க என்னங்க அந்த பக்கம் இது வெட்டு ஃபரன்ஸு. அது வந்து ஸ்லோ அது, எனக்கு எதுவும் தெரில. இது கொஞ்சம் ஸ்பீடாகுது. இதுவும் இல்லை. ஸ்வாடு ஏன்னா எல்லாமே லேட் ஆகுது. ஸ்வாடை வச்சு பண்ணிவிடுவோம். சீக்கிரம் விட்டுறா. வெட்டிட்டாங்க. அப்போ வந்து இந்த பக்கம் பார்த்து இப்போ ஃபரன்ஸ் ஆகிடுச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஐயோங்க க்ரீப்பருங்க. ஐயோயோ எங்க பார்த்தீங்களாங்க, அழகாக காட்டின வீடை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிட்டாங்க. அவன் ஃபுல்லாக போச்சு. அதனால் ஒரு கோல் கச்சிது, அதான் சந்தோஷம் ஏங்க. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. எனக்கு வீடு கட்டணுங்க. கஷ்டப்பட்டு வீடு கட்டணுங்க. இல்லைங்க நான் இதோட வீடியோ முடிச்சிக்கலான்னுக்கிறேன். எல்லாருக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.